ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 14/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை திதி மதியம் 1:32 வரை, பின்பு துதியை திதி. யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சிறப்பான மார்கழி மாதத்தின் முதல் நாள். இன்றிலிருந்து இந்த 30 நாட்கள் வரைக்கும் தெய்வீகமான காரியங்களுக்காக தன்னை அர்ப்பணிப்பவர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். மாதத்திலே மிகவும் சிறந்த நாள் மார்கழி மாதம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இந்த நாளில் சுபகாரியங்கள் யாரும் செய்வதில்லை. ஏன் செய்வதில்லை என்றால் சுக்கிரனுக்கு அவ்வளவு பலன் கிடையாது என்று சொல்வார்கள். அதனால் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனின் திருப்பணிகளில் ஈடுபட்டு இறைவனின் காரியங்களை கவனித்து இறைவனுக்காகவே துதிப்பாடுதல், ஸ்லோகம் சொல்லுவது மற்றும் ஆலய வழிபாடு செய்வது, திருவாசகம் படிப்பது, அம்பாளுடைய துதிகள் பாடுவது, இது போன்ற இறைவனின் எதை படித்தாலும் எதை செய்தாலும் அதற்குரிய பலன் நிச்சயமாக இந்த மார்கழி மாதம் முழுவதும் நமக்கு கிடைக்கும் விதமாகவே சிறப்பான நாளாக மார்கழி மாதம் இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்பான நாள் இன்று மார்கழி மாதத்தின் தொடக்கமான 1ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்று சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு பச்சை சார்த்தி பூஜை அலங்காரம் வழிபாடுகள் செய்வார்கள். கேரளாவில் திருவாதிரை நட்சத்திர நாளில் கேரளாவில் திருமணமாகாத கன்னி பெண்கள் சிவாலயங்களில் விரதமிருந்து அன்றைய நாளில் தனக்கு வரும் மாப்பிள்ளை நல்லவனாகவும் விரைவில் திருமணம் நடக்கவும் கோரி அவர்கள் விரதம் இருப்பார்கள். கேரளாவில் ஒரு புதுமையான திருவாதிரை களி என்ற கேளிக்கை நடைபெறும். திருமணமாகாத பெண்கள் சுற்றிலும் நின்று புதிய ஆடை அணிந்து அவர்கள் கை கொட்டி கொட்டி சுற்றி சுற்றி வந்து கேளிக்கை விளையாட்டை சிவபெருமானின் மந்திரமோ அல்லது பாடலையோ சொல்லி அவர்கள் கைகொட்டி கழிப்பார்கள். அதை திருவாதிரை களி என்று சொல்வார்கள். களி என்றால் விளையாட்டு என்று அர்த்தம். அதை கேரளாவில் விரதமிருந்து அப்படி செய்வார்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ஆனால் நம்மூரில் திருவாதிரை அன்று களி என்று சொல்வது களியை கிண்டி அவர் பிரசாதமாக சாப்பிடுவதை திருவாதிரை களி என்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்பான இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டு வேண்டிக் கொண்டால் எண்ணியது யாவும் நிறைவேறும், மனதிற்கு அமைதி கிடைக்கும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களை வந்து சேரும். திடீர் தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் மாறும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறி பிள்ளைகள் உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். பிரிந்து சென்றவர்கள் குடும்பத்தில் வந்து சேருவார்கள். திடீர் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவுகள் செய்வீர்கள். கல்வி சம்பந்தமாக திடீர் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வெளிமாநிலங்களில் சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். பொருளாதார நிலை மேம்படும்.
தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக அண்டை மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலர் குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழும் சூழல் ஏற்படும். ஒரு சிலருக்கு மனைவியால் சற்று பாதிப்புகள் ஏற்படும். ஒரு சிலர் கணவன் மனைவி சம்பந்தமாக கேஸ் வழக்கு இருப்பின் அவை சாதகமான பலன் தரும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். விவசாய சம்பந்தமாக மனதிற்கு சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை யாவும் நல்ல பலனை தரும். திடீர் உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். நண்பரின் உதவியால் நினைத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று தைரியமாக இருப்பீர்கள். அலுவலக பணிகள் சுமை அதிகமாக தெரியாது. எனினும் இன்று கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல பெயர் எடுப்பதற்காக இன்று நீங்கள் படாத பாடுபட்டு வேலை செய்வீர்கள். ஒரு சிலருக்கு என்ன வேலை செய்தாலும் இன்று சற்று அசதியுடன் இருப்பீர்கள். உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் எதிர்பார்த்த பலன் உங்களது சகோதர வழி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். சகோதரர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும். வாகன சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி மனதிற்கு அமைதி தரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ஆலய வழிபாடு செய்வீர்கள். ஆலயத்திற்காக பணச்செலவு செய்வீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுடன் இன்று இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். சற்று மனத்தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்பத்துடன் சற்றே கோவில் மற்றும் பொது இடத்திற்கு செல்வீர்கள். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்திற்கு இன்று விருந்தாளிகளின் வருகை அதிகமாகவே இருக்கும். நினைத்த இடத்திற்கு செல்வீர்கள். நாள்பட்ட தடைப்பட்ட காரியம் ஒன்று இன்று உங்களுக்கு நிறைவேறும் விதமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் சற்று மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலகத்தில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் ஓய்வு பெற்று இன்று பாராட்டை பெறுவார்கள். எனினும் அவர்களுக்கு மனக்குறையும் இருக்கும், மனவலியும் இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு இனிப்பான செய்தி குடும்பத்தில் உண்டாகும். திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழ்நிலை தரும். குடும்பத்தில் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அரசு தொழில் சம்பந்தமாக இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் பெண்களுக்கு வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக குழந்தைகளுக்காக நீங்கள் இன்று அவர்கள் மகிழும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். பரீட்சை இது போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். தேர்வுகள் நன்றாக எழுதும் நிலை ஏற்படும். வெளிநாட்டிற்கு சென்று படிக்கும் சூழலும் உருவாகும். வெளிநாட்டில் தேர்வு எழுத இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் கிடைக்கும். நம்பிக்கையுடன் இன்று மகிழ்ச்சியுடன் இன்று அவர்கள் தேர்வு எழுதுவார்கள். அதனால் இன்று அவர்களது பயம் மாறி இன்று நன்றாகவே தேர்வு எழுதி வெற்றி பெறும் சூழலும் அவர்களுக்கு கிடைக்கும். மருத்துவ தொழில் சம்பந்தமாக இருப்பவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். மருத்துவ சம்பந்தமான படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். அதற்கான தன உதவி அவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் லாபம் உண்டாகும். ஆலய தரிசனம் செய்து சிவாலயங்களுக்கு சென்று வழிபட நினைத்த காரியங்கள் யாவும் இன்று உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும்
நினைத்த காரியங்கள் யாவும் நடக்கும் விதமாகவே உங்களுக்கு என்று இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் என்று உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விதமாகவே இருக்கும். திடீரென்று வெளிநாட்டிலிருந்து இனிப்பான செய்தி வரும். வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் திருமணமாகி உங்களது குழந்தைகளை அங்கு கொடுத்திருப்பின் திருமணத்திற்கு பின் அவர்களுக்கு இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். பிள்ளைகள் வழி தனவரவு வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு இன்று சிறப்பான பலனை அளிக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மாற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலர் வீட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு செல்லும் சூழலும் உருவாகும். பதவி மாற்றம் சம்பந்தமாக ஒரு சிலர் அந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வசிக்கும் சூழலும் உருவாகும். குழந்தைகளின் படிப்பிற்காக சற்று அதிகமான பணத்தை கடன் வாங்க வேண்டிய சூழல் உருவாகும். வாகன பழுதால் புதிய வாகனம் வாங்கும் சூழலும் ஒரு சிலருக்கு ஏற்படும். ஒரு சிலர் புதிய 4 சக்கர வாகனங்களை வாங்குவார்கள். சகோதர வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். கல்வியில் மேன்மையுண்டு. கல்விக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். தொழிலுக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு சாதகமான சூழல் உங்களுக்கு அளிக்கும். கல்விக்காக வெளியூர் சென்று படிக்கும் மாணவ மணிகளுக்கெல்லாம் இன்று மனதிற்கு அமைதியும் நல்ல தெளிவும் கிடைக்கும். தேர்வு இருப்பின் தேர்வில் அவர்கள் அதிக மதிப்பெண் வாங்கும் விதமாகவே இன்றைய நாள் அவர்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். தொழில் விஷயமாக திடீர் பயணம் மேற்கொள்ள வேண்டிய வரும். குடும்பத்தாருடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்துடன் ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் இன்று சிவாலயங்களுக்கு சென்று நமது கோரிக்கைகளை அங்கு நிறைவேற வழிபாடுகள் அர்ச்சனை அபிஷேகம் செய்தால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இனிப்பான செய்தி வந்து சேரும். தொழிலுக்காக வாங்கின கடன் தீரும் விதமாக பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பந்தயம் போட்டிகளில் வெற்றி உங்களுக்கு சாதகமான பலனை தரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். அரசு சம்பந்தமாக ஆதாயம் உங்களுக்கு வந்து சேரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். பெண்களுக்கு இனிப்பான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும் என்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளார் என்று விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தொட்டதெல்லாம் இன்று செலவாகி கொண்டே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைத்தாலும் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக செலவு செய்வீர்கள். பிள்ளைகளுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். மனைவிக்காக செலவு செய்வீர்கள். உறவினர் வருகையால் அதிலும் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். நண்பர்கள் வழி உங்களுக்கு அதிகமாக செலவாகும். வெளியூர் பயணங்களால் நீங்கள் நினைத்ததை விட அதிகம் செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கடன் மற்றும் ஏனைய கடன்களால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். எனினும் பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அதிகமான செலவுகள் இருந்தாலும் அதிகமான பணமும் வரும். அதிகமாக செலவும் செய்வீர்கள். பொருளாதார நிலையில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவி வழி ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவால் சொத்து கைவரும் யோகமும் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை அளிக்கும். சகோதர வழி ஏற்பட்ட கலகங்கள் மாறி அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். கணவன் மனைவி பிரிவு இருப்பின் அது சாதகமான பலனை அளிக்கும்.
கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். ஒரு சிலருக்கு விவாகரத்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு கேஸ் வழக்குகள் சாதகமான சூழலை தரும். எதிர்பார்த்த பலன் அவர்களுக்கு கிடைக்கும். மனைவிக்கு கணவன் வேண்டாம் என்றாலோ கணவனுக்கு மனைவி வேண்டாம் என்றாலோ இருவரின் கோரிக்கைகளும் இன்று சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் யாவும் அவர்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி கடல் கடந்து வந்து சேரும். இனிப்பான செய்தி உங்களுக்கு இன்று உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். குழந்தைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மாறி மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டி அதில் போவதற்காக தேதி குறிக்கும் சுப யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தடைபட்ட திருமணம் நடக்கும் வாய்ப்புக்காக தேதி நிச்சயிக்கப்படும். நாள்பட்ட கோரிக்கை ஒன்று நிறைவேறும். எண்ணங்களும் கனவுகளும் நனவாகும் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். எதிர்பார்த்த பலன்களும் எதிர்பார்த்த உதவிகளும் எண்ணங்களும் நிறைவேறும் விதமாக இன்றைய நாள் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உறவினர் வருகையால் மனமகிழும் விதமாக என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். உறவினர்களுடன் அல்லது குடும்பத்தாருடன் இனிய பயணம் ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று நீண்ட நாள் கனவு என்று உங்களுக்கு நனவாகும். அரசு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளின் கோபத்தை சந்திக்காமல் இருப்பது இன்று உங்களுக்கு நல்லது செய்யும். தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு அலுவலகத்தில் இருக்கும். அதனால் சற்று மன வருத்தம் கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். நண்பர்களால் சற்று பிரச்சனை வந்து சேரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதையும் வெற்றியுடன் சாதிக்கும் திறமையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்ததை விட நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றியுடனும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு மாற்றல் வாங்கி கொண்டு சொந்த ஊருக்கு செல்லும் யோகமும் வந்து சேரும். பிள்ளைகளால் இருந்த மனக்குறை தீரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் வழி உங்களுக்கு தனவரவு உண்டாகும். ஒரு சிலர் திடீரென்று வெளிநாடு பயணம் செல்லும் யோகமும் வந்து சேரும். ஆசைக்காக சில பயணங்களும் செய்யும் சூழல் உருவாகும். வெளிநாட்டு தொடர்பால் புதிய தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பிள்ளைகளுக்காக அசையா சொத்துக்கள் வாங்குவீர்கள். சொத்திற்காக சிலர் கேஸ் வழக்கு கொடுத்திருப்பின் அவை யாவும் இன்று சாதகமான பலன் அளிக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழிலில் வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் ஆதாயம் உண்டாகும். இன்று எதிர்பார்த்ததை விட அதிகமான தொழில் வளர்ச்சியும் தனவரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. தொழில் லாபம் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். திடீரென்று பிள்ளைகள் வழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். சகோதர கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன் உண்டு. தாய் வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று சிறப்பான நாளாகவே இருக்கும். பூமி
சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் தொடுத்திருப்பின் அவை யாவும் சாதகமான பலனையும் அளிக்கும். பூசத்து உங்களுக்கு கைவரும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று வழக்குகள் வெற்றியை தரும் விதமாகவே இருக்கும். அரசு தொழிலில் புதிய ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். திடீர் பயணங்கள், ஆலய தரிசனம் செய்வதன் மூலம் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன். தொழில் வளர்ச்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். மனைவிக்கோ கணவனுக்கோ புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும் விதமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் மாறும். நண்பர்கள் வழி ஆதாயம் உண்டாகும். நண்பர்களின் உதவியுடன் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கட்டிட சம்பந்தமான தொழில்களில், இரும்பு சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகவும் பொருளாதார வளர்ச்சியில் மேன்மையும் உண்டாகும். கல்விக்காக செலவுகள் அதிகமாகவே வந்து சேரும். பிள்ளைகளின் கல்விக்காக வெளிநாடு படிப்பு செல்வதற்காக கடன் வாங்குவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு பூமியில் விளையும் பொருள்களால் அதிக லாபம் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் அதிக லாபம் பெறுவீர்கள். பணம் பரிவர்த்தனை நன்றாகவே இருக்கும். பண பரிவர்த்தனையால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று எதிர்பார்த்ததை விட நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான சூழல் உருவாகும். தாய்மாமன் உறவில் இருந்து வந்த கலகம் மாறி சுமூகமான பலனை அளிக்கும். அவர்கள் வழி சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். இனிய செய்தி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்தோ வெளி மாநிலத்திலிருந்தோ உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். கல்விக்காக வாங்கின கடனை திருப்ப கொடுக்கும் சூழலும் உருவாகும். கடன் தொல்லையார் ஒரு சிலருக்கு சற்று மனக்குறைகள் ஏற்படும். அதற்கான உதவிகளும் நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். மருத்துவ துறையில் சாதிப்பீர்கள். வேலைக்காக தேர்வு அல்லது கல்விக்காக தேர்வு, இது போன்ற தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். தேர்வுகள் நன்றாக எழுதும்படியும் மனதிற்கு அமைதி அளிக்கும் விதமாகவே இன்று இருக்கும். இன்று மிகவும் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டு. கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். சகோதரர்களால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரருக்கு அரசு வழி ஆதாயம் கிடைக்கும். அரசு வழி வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசியலில் ஜொலிக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். திடீர் பதவி உயர்வு, திடீர் சம்பள உயர்வு, இடமாற்றம், வீடு மாற்றம், இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாதகமான பலனையும் மனதிற்கு இதமளிக்கும் விதமாகவே இன்று அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகளாலோ அல்லது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் இன்று நீங்கள் சற்று அனுசரித்து நடப்பது உங்களுக்கு நன்மை செய்யும்.
உதர பிரச்சனை, அதாவது வயிற்று சம்பந்தமான பிரச்சனையை சற்று கவனித்துக் கொள்வது நல்லது. சிறுநீர் உபாதை மற்றும் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். குடும்பத்தில் ஒருவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்று நீங்கள் அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் செய்வதுடன் பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வதும் இன்று சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைக்குள்ள பொருள்களை வாங்கி கொடுத்து வழிபட்டு வர நீங்கள் நினைத்தது யாவும் இன்று நிறைவேறும் விதமாகவே இன்று உங்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் சற்று எதிலும் விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. அலுவலகத்தில் பிரச்சனைகள் செய்யாமல் இருப்பதும், உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளிடம் வம்பு வழக்கிற்கு போகாமல் இருப்பதும் நல்லது. அப்படி ஏதாவது வம்பு வழக்குகள் வரும் என்று தெரிந்தால் 2 நாட்கள் லீவு போட்டுவிட்டு வீட்டில் நிம்மதியாக இருங்கள். அப்படியும் வீட்டில் நீங்கள் நிம்மதியாக இருக்கவும் முடியாது. உங்களது மனைவியோ கணவனோ உங்களை வேண்டுமென்றே கலகம் செய்து வம்பு கிழிப்பார். அல்லாது உங்களது மகனோ மகளோ வீட்டில் உள்ள பெரியவர்களோ இன்று உங்களை ஒரு வழி செய்து விடுவார்கள். அதனால் சற்றே மனத்தடுமாற்றமும் மனக்குழப்பங்களும் கோபங்களும் அதிகமாகவே உங்களை இன்று அலட்டும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் இருந்தால் தேவையில்லாமல் பிரச்சனை செய்து அவர்களிடம் வம்பு கிழக்கவோ அவர்களை அடிக்கவோ அல்லது அவர்களது திட்டவோ அதிகமான கோபத்தை காட்டவோ முயற்சி செய்வீர்கள். அல்லது கையில் கிடைக்கும் பொருளை எடுத்து எறிந்து உங்கள் கோபத்தை காண்பிப்பீர்கள். இது போன்ற செயல்கள் வராமல் சற்று கவனமாக இருப்பதும், மனதிற்கு அமைதி அளிக்கும் விதமாக சற்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அங்கேயே இருப்பதும் உங்களுக்கு இன்று நன்மை செய்யும். சிவாலயங்களுக்கு சென்று சற்று அமைதியுடன் சிவபெருமானுக்கு பச்சை சார்த்தும் போது உங்களது கோரிக்கையை அங்கு வைத்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்து சேரும். பயணங்கள் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் அலட்டும். கேஸ் வழக்கு இருப்பின் அவை தள்ளி போகும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பொருளாதார நிலையும் நன்றாகவே இருக்கும். தேவையான நேரத்தில் பணம் கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். எனினும் தவிர்க்க முடியாத காரணத்தால் வெளிநாடு அல்லது பிற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டி இருப்பின் தைரியமாக செல்லலாம். கவனத்துடன் செல்வது நல்லது. எதையாவது மறந்துவிட்டு அங்கு சென்று அதை எடுக்கவில்லையே என்று சற்று குழம்பாமல் வீட்டிலேயே 10 நிமிஷம் அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவையெல்லாம் சரியாக இருக்கிறதா, எதையாவது மறந்து விட்டேனா என்று அனைத்தையும் எடுத்து செய்வது உங்களுக்கு நல்லது. செல்லும் இடத்தில் கோபத்தை காண்பிக்காமல் இருப்பது நல்லது செய்யும். அதிகமான கோபம் என்று உங்களுக்கு வருவதை சற்று கட்டுப்படுத்தி கொள்ளவும். ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரர்கள் திடீரென்று கோபம் கொள்வார்கள். எடுத்தெறிந்து பேசுவார்கள். அதன் பின் சாந்தமாவார்கள். அதன் பின் மன்னிப்பும் கேட்டு விடுவார்கள். இதுதான் பொதுவாக விருச்சிக ராசியின் பலன். அதிலும் ஒரு சில நட்சத்திரதாரர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து பிறகு அமைதியாக இப்படி செய்து விட்டேனே என்று வருத்தப்படுவார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்கள். அரசு வழி ஆதாயம் உங்களுக்கு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகலாம். எதிர்பார்த்த உதவிகளும் வருவதற்கு சற்று தாமதமாகலாம். எனினும் கவலை வேண்டாம். அவையெல்லாம் சாதகமான பலனை அளிக்கும். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவைக்காக புதிய கேஸிற்காக நீங்கள் செல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வாகனத்தில் சிறு சிறு பழுதுகள் செலவுகள் வரும். குடும்பத்தில் சில செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதனால் சற்று மனத்தடுமாற்றம் கொள்வீர்கள். பணம் அதிகமாக செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள். எனினும் பணவரவும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். இன்று அனைத்திலும் கவனமாக இருப்பது என்று உங்களுக்கு நன்மை செய்யும்.
தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசியில் சூரியன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன், 8இல் செவ்வாய். எதிர்பார்த்த பலன்கள் யாவும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் மாறிவிடும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக புதிய முயற்சிகள் செய்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். குழந்தைகள் விஷயத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தைகள் தேர்வு சம்பந்தமாக அதிகமான மார்க்கு எடுக்கும் விதமாக இன்றைய நாள் அவர்களுக்கு அமைவதால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். குழந்தைகளுக்காக மிகவும் மனசங்கடத்துடன் இருப்பீர்கள். தேர்வில் வெற்றி பெறுவார்களா, தேர்வை நன்றாக எழுதுவார்களா, எப்படி எழுதுவார்கள் என்று மனதில் சில குழப்பங்கள் வந்து கொண்டிருப்பது மாறி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தேர்வு எழுதிவிட்டு உங்களது பிள்ளைகள் உங்களுக்கு சாதகமாக இனிப்பான செய்தியை வழங்குவார்கள். வெளிநாட்டில் படிக்க சென்றிருக்கும் பிள்ளைகள் அங்கு வெற்றிகரமாக தேர்வை எழுதி முடித்துவிட்டு இனிப்பான செய்தியை உங்களுக்கு சொல்வதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். அலுவலகத்தில் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். உடல் உபாதைகள் சற்று அலட்டினாலும் அதையெல்லாம் மருத்துவ உதவி மூலம் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். வீட்டில் பெரியவர்களால் சில பிரச்சனைகள் எழும்போம். அதை நீங்கள் உங்களது முயற்சியால் சரிகட்டி விடுவீர்கள். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். திடீரென்று தைரியம் தோன்றும். மன வலிமை கூடும். பொருளாதார நிலையில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டில் அல்லது வெளியூரில் சென்று படிக்கும் பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி சொத்து கைவரும் பாக்கியமும் உண்டாகும். திடீர் திருமண தேதி குறிக்கும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும் விதமாக இருக்கும். காணாமல் போன பொருள் கைக்கு கிடைக்கும் விதமாக இருக்கும். தாய் வழி உறவால் சொத்துக்கள் உங்களை வந்தடையும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. தொழிலில் நல்ல வெற்றியும் வளர்ச்சியும் உள்ளதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட இன்று நீங்கள் எண்ணியது யாவும் நிறைவேறும் விதமாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், 11ஆம் இடத்தில் புதன். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்று விரய செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக சற்று விரய செலவுகள் வந்து சேரும். ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் இருப்பதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று உங்களை வாட்டும் விதமாகவே இருக்கும். அதனால் மனக்கவலைகள் உண்டாகும். உங்களது உறவினர்களே உங்களுக்கு பகையாக மாறும் சூழ்நிலை உள்ளதால் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்கின் இருப்பின் அவை சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்களது ராசியில் சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். இன்று எதிலும் சற்று தடுமாற்றமும் உண்டாகும். ஆதாயமும் அதிகமாகவும் இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை அளிக்கும். உங்களது உறவினர் உங்களுக்கு எதிராக கேஸ் வழக்கில் கொடுத்திருப்பின் அவை உங்களுக்கு அனுகூலமான பலனாக மாறும். குடும்பத்தில் ஒருவர் வெளியூர் செல்லும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு
வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன சம்பந்தமான தொழிலில் வெற்றி வாய்ப்பும் உண்டு. புதிய தொழில்கள் யாவும் வெற்றியாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் பொருள்களால் அதிக லாபம் பெறுவீர்கள். கால்நடைகளால் ஆதாயம் அதிகமாகும். கால்நடைகளால் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு உங்கள் தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்வீர்கள். கல்வி கடன் சற்று வாட்டும். கல்வி கடன் அல்லது வீடு கட்டும் தொழிலில் ஏற்பட்ட கடன்கள், வாகன கடன்கள், வீட்டுக்கடன், இது போன்ற பல பல பிரச்சனைகள் உங்கள் மனதிற்கு சற்று வருத்தத்தை அளிக்கும். எனினும் அவையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அரசு ஆதாயம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பொருளாதார வளர்ச்சியால் புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய கிளைகள் உருவாகும். எண்ணமும் மேலோங்கும். புதிய வாகனம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு செல்ல தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு திருமண தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு சுப செய்தி வந்து சேரும். கடல் கடந்து பயணம் செய்யும் யோகமும் உண்டாகும். பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். என்று ஆலய தரிசனம் செய்வதும் குடும்பத்துடன் சிவபெருமானை வழிபட்டு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டு வந்தால் நீங்கள் எண்ணியது யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி உறவு அன்பு மேலோங்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன், உங்களது ராசிநாதன் உங்களது ராசியிலேயே இருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். பயணங்களால் சற்று சிரமங்களும் உண்டாகும். பயணத்தால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக பயணங்கள் செய்வீர்கள். பயணத்தால் வெற்றியும் உண்டாகும். புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். தொழிலில் மேன்மையுண்டாகும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசியலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே புதிய பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் அரசு தொழில் ஸ்தாபனங்களில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி மேலதிகாரியே உங்களை பாராட்டும் விதமாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு சற்று கவனமாக இருப்பது நல்லது. மேலதிகாரிகளால் சற்று பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். பெண்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். பெண்களால் ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். வீட்டிற்காக விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் இன்று நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. கட்டட சம்பந்தமான தொழில்களில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். நில சம்பந்தமாக இருந்து வந்த பகை மாறும். உறவினர்களுடன் ஏற்பட்ட பகைகள் விலகி ஒற்றுமையாகும் விதம் உங்களது செய்கைகள் இருக்கும். கோபத்தை மறந்து அவர்களுடன் நீங்கள் இன்று ஒற்றுமையாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆலய தரிசனம் செய்வது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு விலகும். எதிரிகளின் தொல்லைகள் மாறிவிடும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். நாள்பட்ட பிரச்சனைகள் விலகும். மறைந்த பொருள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விலகி அன்புடன்
வளைய வருவீர்கள். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவனால் ஏற்பட்ட பிரச்சனை அல்லது மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனை, குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறி இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தூரதேச பயணம் செய்வீர்கள். தூரதேச பயணத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும், மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கும், இராணுவத்துறையில், காவல் அதிகாரிகள், இது போன்ற துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பந்தமாக பேச்சு உண்டாகும். நினைத்த காரியங்கள் இன்று வெற்றியாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஆசை கனவுகள் யாவும் நனவாகும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு சீரும் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த நபரிடம் இருந்து உங்களுக்கு செய்தி வரும். எதிர்பார்த்த உதவியும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழில் வெற்றியை தரும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாளாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பீர்கள். தொழில் வளர்ச்சியில் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றி பெற்று சாதிப்பீர்கள். அதற்காக பாராட்டும் பரிசையும் பெறுவீர்கள். நண்பர்கள் வழி கூட்டு தொழில்கள் யாவும், முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கடல் கடந்த பயணத்தால் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்குவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்கும். மனதிற்கு இன்று மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே உங்களது செய்கைகள் இருக்கும். எதிர்பார்ப்புகள் இன்று வெற்றியாகும். ஆலய தரிசனம் செய்வதால் எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறும். இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அனுதினம் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க மிக்க நன்றி அன்பர்களே.